எப்போதும் போல எங்கேயாவது போய் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் சின்ராஸ் நம்ம பைசலாம் யூஸ் சின்ராஸ்னா ஒரு கம்பரிஷன் வீடியோ மாதிரி போடலாம்டா அப்படின்னா. ஸோ வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் சின்ராஸ் 2.0. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சென்னையோட ஃபேமஸ் 2 பிரியாணியோட கம்பரிஷன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் சேலம் ஆர்ஆர், செகண்ட் ஒன் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத். என்ன பார்க்க போறோம்னா, அதோட பேக்கேஜ் எப்படி இருக்கு, ப்ரைஸு, டேஸ்ட்டு, அதோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். சேலம் ஆர்ஆர்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பிரிஞ்சால் கிரேவி கொடுத்துருக்காங்க, பிரெட் அல்வா, அதுக்கடுத்து தயிர் பச்சடி 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஸ்எஸ் ஹைதராபாத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அவங்களும் ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க, தென் பிரிஞ்சால் கிரேவி இருக்குது, பிரெட் அல்வாவும் இருக்குது. ஸோ இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இவங்க டிரான்ஸ்பரண்ட் கவரில் கொடுத்ததுனால அதை மென்ஷன் பண்ணல. ஸோ அது கூட அவங்களோட பெரிய சைஸ் ஒரு பிரியாணி பாக்ஸும் இருக்குது. தென் இதோட வெயிட் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம சேலம் ஆர்ஆரோட பேக்கேஜ் பார்க்கலாம். அவங்களோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா இது பண்ணி தான் வந்திருக்கு, ஓப்பன் பண்ணி தான் வந்திருக்கு. அதோட ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்திருக்கு. அந்த அளவுக்கு பேக்கேஜ் குவாலிட்டி இல்லை. ஆனால் எஸ்எஸ் ஹைதராபாத் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட பேக்கேஜ் ஆல்ரெடி ஒரு சில்வர் பாயிலில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குள்ளே தான் அவங்களோட இதையே பேக் பண்ணி நல்லா ரேப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வெயிட் செக் பண்ணலாம், இதோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் மிக்சன் வச்சிட்டோம், அதில் பேக்கேஜோட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.25 கிலோ இருக்குது. சரி, இது எஸ்எஸ் ஹைதராபாத், அதோட சேலம் ஆர்ஆரையும் வச்சு பார்த்துடலாம். அவங்களோடது ஆல்மோஸ்ட் ஒரு 1 kg கிட்ட இருக்கு. ஸோ சேலம் ஆர்ஆரோட பேக்கேஜ் பிரிக்கலாம். இப்போ எஸ்எஸ் ஹைதராபாத் பிரிச்சிடலாம். ரெண்டு இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேலம் ஆர்ஆர் ஓரளவுக்கு சூடாக இருக்குது. தென் எஸ்எஸ் ஹைதராபாத் பார்க்கலாம், அதுவும் நல்லா சூடாகவே இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ்எஸ் ஹைதராபாத் நல்லாவே சூடாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் பிரியாணி கம்பரிஷன் சொன்னோம், ஆனால் என்ன பிரியாணிங்கிறத சொல்லலை. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம், இது சிக்கன் பிரியாணி தான். இதில் எத்தனை பீசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். சேலம் ஆர்ஆரோடது இது 1 2 சின்னதாக ஒரு பீஸ் இருக்குது, அது அதுலேருந்து மிஸ் ஆன பீசஸ் 2 பீஸ். அது கூட ஒரு எக்கு வச்சுருக்காங்க. அஸ் யூஷுவல் ரைத்தா, பிரெட் அல்வா, பிரிஞ்சால் கிரேவி. சிக்கன் பீஸோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்க போகிறோம். எடுத்துலாமா? 1 2 பீசஸ் அண்ட் 1 ஸ்மால் பீஸும் போட்டாச்சு. 131 கிராம்ஸ் இருக்குது இவங்களோட பீசஸ். 131 33 ஆல்மோஸ்ட் 35ன்னு வச்சுக்கலாம். இப்போது எஸ்எஸ் ஹைதராபாத்தில் எத்தனை சிக்கன் பீசஸ் இருக்குது அப்படிங்கிறத தேடி பார்த்துடலாம். அதான் 1 லெக் பீஸு, 2 இனியதர் இருக்கா இல்லை, அது கூட ஒரு எக்கு இருக்கு. சிக்கன் பீசஸோட வெயிட் எடுத்து செக் பண்ணுவோம். 1 2 இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 178, ஆல்மோஸ்ட் 175 ப்ளஸ் இருக்கு 2 பீஸோட வெயிட்டு. சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சிக்கன் பீசஸ் செக் பண்ணுறோம். 2 லெக் பீஸ் கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 130 கிராம் இருக்கு. அதுக்கடுத்து எஸ்எஸ் ஹைதராபாத்தோட இது பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு, ஒரு செஸ்ட் பீசஸ் இருக்கு. இதோடது வந்து 170 கிராம் மேலேயே இருக்கு. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி அதோட இதை செக் பண்ணலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அடே வில்லுடா, பிரெட் அல்வா, பிரிஞ்சால். சேலம் ஆர்ஆரோட பேக்கேஜ் ஓப்பன் பண்ணலாம். ஆனியன் பச்சடி, பிரெட் அல்வா. சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரைஸ் சாப்பிட்டுக்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரைஸ் நல்லா இருக்கு, ரைத்தா கூட ரைஸு, பிரிஞ்சால் கிரேவி கூட பிரிஞ்சால் கிரேவி நல்லா புளிப்பாவே இருக்கு. அதுக்கடுத்து பிரெட் அல்வா, அதுவும் நல்லா இருக்கு. சிக்கன் பீஸு ஓகே. ஓவரால் சேலம் ஆர்ஆரும் நல்லாவே இருக்கு பிரியாணி. இப்போ எஸ்எஸ் ஹைதராபாத்தோட பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
ரைஸ் நல்லா இருக்கு, ஜூஸியா இருக்கு. தென் சிக்கன் பீஸு, தென் பிரிஞ்சால் கிரேவி கூட ரைஸ் வச்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கு. ரைத்தா வித் ரைஸ், தென் பிரெட் அல்வாவும் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ ஃபைனலாக அந்த எக்கையும் கொஞ்சம் கடிச்சு சாப்பிடலாம் எப்படி இருக்கணும். பிரியாணி வித் பீஸ், ரைத்தா, ஒரு ஆனியன் கிரேவி வச்சு, நல்லா இருக்கு. இப்போ ஓவராலா கேட்டகரி வைஸ் நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்க போறோம், எதுல பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பேக்கேஜ்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பெஸ்ட்னு சொல்லுவேன். சேலம் ஆர்ஆரோட பேக்கேஜ் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. தென் வந்து சேலம் ஆர்ஆர்ல ரைஸ் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கரெக்டா இருக்கு. எஸ்எஸ் ஹைதராபாத்ல அது வந்து ஓவர் குக்டான மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா மசாலா வைஸ் இது நல்லா ஜூஸியாவே இருக்கு. சேலம் ஆர்ஆர் பாத்தீங்கன்னா மசாலா வைஸ் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பிரெட் அல்வா சேலம் ஆர்ஆர்ல நல்லா இருக்கு. இதை விட கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்கு. இது சேலம் ஆர்ஆர் வந்து நல்லா இருக்கு, எஸ்எஸ் ஹைதராபாத்தும் நல்லா இருக்கு, இது கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. பிரிஞ்சால் வந்து ரெண்டுலயுமே நல்ல ஒரு சேம் கேட்டகரி தான். அதே மாதிரி ரைத்தாவும் ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்கு. சிக்கன் பீஸ் எடுத்துட்டீங்கன்னா சேலம் ஆர்ஆர் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஜூஸியா அந்த இதெல்லாம் மீட்ல மசாலா எல்லாம் இறங்கி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவங்களோட ரெண்டு பேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 தான், ஈக்குவல் பிரைஸ் தான். அதுக்கு குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ 250 கிராம் இருந்துச்சு எஸ்எஸ் ஹைதராபாத். சேலம் வந்து 1 கிலோ தான் இருந்துச்சு. ரெண்டு பேருமே பேக்கேஜோட தான் சொல்றேன். இதுக்கு பெஸ்ட்னு எதுன்னு சொல்லுவோம்னா சேலம் ஆர்ஆரை விட எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நல்லா இருக்கு. சேலம் ஆர்ஆர் அதுக்காண்டி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, அது நல்லா இருக்கு. அதை விட இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னோட மிஸ்டர் சின்ராஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை வந்து சொல்லுங்க. உங்களுக்கு பர்சனலா இது எது பிடிச்சிருக்குங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஈட் ஹோம் ஃபுட், ஸ்டே அவே ஃப்ரம் ஹோட்டல் மீல்ஸ்.